ஊருக்கே புத்தி சொல்ற குடும்பத்துல இருந்துகிட்டு இப்படி புத்தி கட்டி தெரியுறேன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்குடா. என் தங்கச்சி முத்தரசி ஆசைப்பட்ட மாதிரி ரமாவுக்கும் ஜெயச்சந்திரனுக்கும் கல்யாணம் நடக்கும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீ என்னோட தங்கச்சி புருஷங்கிற முறையிலையும் ஜெயச்சந்திரனுடைய அப்பங்கிற முறையிலையும் தான் இதுவரைக்கும் நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தேன். பொதுவா ஒரு ஆணும் பொண்ணும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கன்னா அவங்க அப்பா அம்மா சம்மதம் கூட தேவையில்லைன்னு சட்டமே சொல்லுது. இந்த கல்யாணத்துல நம்ம குடும்பத்துல எல்லாருக்குமே சம்மதம், ஒன்ன தவிர. நான் பொண்ணுக்கு அப்பாங்கிற முறையில உன்னோட சம்மதத்தை இன்னும் எதிர்பார்க்கிறேன். உன் பையனுக்கு தாய் மாமங்கிற முறையில இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நான் எப்பவும் நியாயத்து பக்கம் தான் இருப்பேன். நீ என் கூட சேர்ந்து நில்லு, உனக்கு எப்பவும் மரியாதை கிடைக்கும். இல்ல இந்த கல்யாண விஷயமா ஊரை கூட்டி தான் உனக்கு புத்திமதி சொல்லி அதுக்கப்புறம் தான் நீ சம்மதி பண்ண, அதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா ஒண்ணு, உன்னோட சம்மதம் இல்லைன்னாலும் இந்த கல்யாணம் நடக்கும். நீயே முடிவு பண்ணி சொல்லு. சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த குடும்பத்திலயும் சரி, இந்த ஊர்லயும் சரி, யாரு சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் நான் ரமா கழுத்துல தாலி கட்டுவேன். ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. அப்படின்னா உன்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லை, அப்படித்தானே? இல்லையா, என் பிள்ளையோட எதிர்காலத்தை பத்தி நான் இதுவரைக்கும் சிந்திக்காம உங்களை எதிர்த்து பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கய்யா, மன்னிச்சிடுங்க. ஊருக்கே நியாயம் சொல்றேன். உங்களுக்கு மச்சினனா இருந்துகிட்டு பல நேரத்துல மனசாட்சி இல்லாம நடந்திருக்கேன். அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம என்ன கூப்பிட்டு சம்மதம் கேக்குறீங்க? வயசுக்கு வந்த பொண்ணும் பையனும் அவங்களா விரும்பும் போது பெத்தவங்களால கூட அதை தடுக்க முடியாதுன்னு நீங்க பேசுனீங்க. நான் யோசிச்சு பார்த்தேன். அதே மாதிரி என் பையன் ஜெயச்சந்திர கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டான்னா ஒரு தகப்பனா எனக்கு தோல்விதானே. அதனால நீங்க எடுத்த முடிவுப்படி ஜெயச்சந்திர ரமா கல்யாணத்தை தாய் மாமங்கிற முறையில நீங்களே நடத்தி வச்சிருங்க. நாச்சியா, ஐயாவை எதிர்த்து பேசிட்டேன்னு எதையும் மனசுல வச்சுக்காத. டேய், கூட பிறந்த உன்னை பத்தி நாச்சியாவுக்கு தெரியாதா? உன்னை பத்தி எங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சதுனாலதான் நீ எவ்வளவுதான் எதிர்த்து பேசினாலும் கடைசியா மனசு மாறுவேன்னு இவ்வளவு நேரம் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். எப்படியோ நீ ஒத்துக்கிட்ட, ரொம்ப சந்தோஷம்டா. முருகா, ரமா ஜெயச்சந்திரன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என் மனசுல ஒரே குழப்பமா இருக்கு. சுப்புலட்சுமி குடும்பத்தை எதிரியா நினைக்கிற எங்க அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சது நிஜம்தானா, இல்ல மனசுல ஏதாவது வஞ்சம் வச்சிருக்காரா? ஒண்ணுமே புரியல. முருகா, என்னோட குழப்பத்தை நீதான்பா தீர்த்து வைக்கணும். என் அண்ணனோட மனசு மாறினது உண்மையா இருக்கணும். அண்ணே, இந்த கல்யாணம் நல்லபடியா. முத்தரசி, நான் பூஜை ரூம்ல இருக்கேன், வாமா. இதோ வரேன். நீ
வாமா இந்த அண்ணி நான் வந்தது ரொம்ப நல்ல சகுனம் தான் போல இருக்கு. அப்படியேம்மா என்ன விஷயமா? வா வா நீ இப்படி உட்காரு, நான் போய் உனக்கு மோர் கொண்டு வரேன். அண்ணி அண்ணி எனக்கு இப்ப மோர்லாம் வேண்டாம் அண்ணி. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ரமா ஜெயச்சந்திரன் கல்யாணத்துக்கு என் வீட்டுக்காரர் ஒத்துக்கிட்டாருல்ல. அவர் மனசு மாத்தின குலதெய்வத்துக்கு 108 தேங்காயை உடைச்சி பூஜை பண்ணிட்டு தான் இங்க வரேன். முத்தரசி, இந்த விஷயத்துல உன் அளவுக்கு எனக்கு சந்தோஷம் கிடையாது. என்ன நீ சொல்றீங்க? சுப்புலட்சுமி குடும்பத்தை அழிச்சே ஆகணும்னு நினைச்ச எங்க அண்ணன் அந்த குடும்பத்தை வாழ வைப்பாரா? அன்னியில இருந்து இன்னி வரைக்கும் சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு என் அண்ணன் பண்ண கொடுமை 1 2 அப்படிப்பட்டவரு திடீர்னு மனசு மாறி இன்னைக்கு எப்படி ரமா ஜெயச்சந்திரன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு? அதான் எனக்கு ஒரே குழப்பமாவும் யோசனையாவும் இருக்கு. இதுல ஏதோ தந்திரம் இருக்கு. இல்ல நீ இல்ல இதுல தந்திரம்லாம் ஒண்ணும் இருக்காது. ஐயா மேல உள்ள பயம் கூட காரணமா இருக்கலாம்ல. ஐயாவை பார்த்து ஊர் உலகம் பயந்தாலும் என் அண்ணன் பயந்த மாதிரி தெரியல. இல்ல நீ நிஜமாவே பயந்துதான் போயிட்டாரு. ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சீங்களா? அண்ணங்கிட்ட என் வீட்டுக்காரர் பேசும்போது என்ன சொன்னாரு? ரமாவை என் பையனுக்கு கட்ட முடியாதுன்னு சொன்னப்போ அண்ணன் என்ன சொன்னாரு? நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் ஊரை கூட்டி நீ இல்லாமையே ரமா ஜெயச்சந்திரன் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு சொன்னாருல்ல. ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா அவரால ஊருக்குள்ள தலை காட்ட முடியுமா? அதனால பயந்து போய் ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல நீ என் புள்ள ஜெயச்சந்திரனும் அவன் பங்குக்கு அவன் அப்பாவை ஒரு மிரட்டிட்டான். எனக்கும் ரமாவுக்கும் நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சா உங்களுக்கு பெருமை இல்லனா நானே ரமா கழுத்துல தாலி கட்டி வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்துருவேன், உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டான். அதுக்கு கூட அவர் பயந்துருக்கலாம் இல்லையா? இது எப்படியோ அண்ணி, அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. எப்படிப்பட்ட மனுஷனோ ஒரு நாளைக்கு திருந்துவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவரையும் திரும்பி இருக்க கூடாது. அண்ணி, நீங்க சொல்ற மாதிரியே அவர் மனசுக்குள்ள திட்டம் போட்டு வச்சிருந்தாலும் ரமா மருமகளா எங்க வீட்டுக்கு வந்துட்டா அவரால் ஒன்னும் பண்ண முடியாது அண்ணி. சுப்பண்ணி குடும்பத்துக்கு கூட அவரால் எந்த கெடுதலும் உண்டாக்க முடியாது. அண்ணி, நீங்க கல்யாணம் ஏற்பாட்ட பண்ணுங்க அண்ணி. இது பாரு முத்தரசி, எதுவா இருந்தாலும் கங்கா வரட்டும், அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லுவோம். கங்காவை மாடு முட்டினதுக்கும் சுப்புவ பாம்பு கடிச்சதுக்கும் குலசேகர அண்ணன் தான் காரணம்னு சொல்லுவோம். அட பாவி மனுஷா, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமாவும் இப்படி பண்ணிருக்காரு. அதை கேட்டு என்ன முடிவை எடுத்தாலும் நாம் அதை ஏத்துக்கலாம். எப்படியும் கங்கா ஐயா கிட்ட சொல்லுவா. அதை கேட்ட ஐயா குலசேகர அண்ணன் மேல ஈட்டியா பாய்வாரு. அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காமையும் போலாம், நடக்கவும் நடக்கலாம். அண்ணி, என்ன அண்ணி, இப்போதைக்கு கங்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சா அவர் கோவத்துல என்ன வேணாலும் பண்ணுவாரு. நீங்க சொன்ன மாதிரி என் புருஷன் மேல ஈட்டியா கூட பாய்வாரு. வேண்டாம் அண்ணி, கங்காவுக்கு இப்போதைக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். நாம சமயம் பார்த்து சொல்லிக்கலாம் அண்ணி. நீ சொல்றது சரிதாண்டி. இருந்தாலும் சுப்புவோட பிள்ளைங்க எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கங்கா பரவாயில்ல, கலெக்டரை கட்டிக்கிட்டா, நாளைக்கு அவளும் கலெக்டர் ஆக போறா. ஆனா பாவம் ரமாவும் சாருவும் ஒரு பாவமும் அறியாதவங்க. அவங்க எதிர்காலத்தை பத்தி சுப்பு கவலைப்படுற மாதிரி நானும் ஐயாவும் கவலைப்படுறோம். எங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு யார் இருக்கா? என்ன நீ இப்படி சொல்றீங்க? நீங்க 1க்கு 2 ஆம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கீங்க, அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? யாரு இவனுங்களா? பெரியவன் கார்த்திக் சுப்பு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு அவதாரம் எடுத்து வந்த மாதிரி அவன் மாமனோடைய அலையோ அலன்னு அலையறான். சின்னவன் சரவண, அவன் எப்படிப்பட்டவன்னு ஒரு தீர்மானத்துக்கே வர முடியல. என்ன பண்ண சொல்ற?
அம்மா அம்மா, நீங்க கார்த்திக் அண்ணன் நினைக்கிற மாதிரி என்ன நினைக்காதீங்க. சுப்புலட்சுமி சின்னம்மா குடும்பத்துக்கு ஐயா எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்காரோ அதுக்கு மேல நான் இருப்பேம்மா. இது சத்தியம்மா. நானும் அண்ணன் மாதிரி மாமா கூட சேர்ந்து பல பாவங்கள் பண்ண இருந்தேன். ஆனா கங்கா மூலமா நம்ம குலதெய்வம் கங்காதேவி என் கண்ணை திறந்துட்டா. என் வாழ்க்கைக்கு விளக்கேத்தின கங்கா குடும்பம் இனிமே பிரகாசமா இருக்குமா. அதுக்கு நான் இருக்கேன். சரவணா, இப்பதான்டா நீ என் பிள்ளை. இங்க பாரு, ஐயா இதை கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அம்மா, ஆனாலும் உங்க மேல எனக்கு கோவம் இருக்குமா? ஏன்பா? என்னம்மா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. மாடு முட்டி இருக்கு, பாம்பு குத்தி இருக்கு. இதெல்லாம் குலசேகர மாமா வேலை தானே. ஏமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல? சரவணா, அம்மாவை கோச்சிக்காதே. ரமா ஜெயச்சந்திரன் கல்யாணம் நடக்குமோ நடக்காதுன்னு எங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சுப்பா. அதனால தான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கும் வடிவுக்கும் கங்கா எப்படி தான் உயிரை பணையம் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாலோ அதே மாதிரி ரமாக்கும் ஜெயச்சந்திரனுக்கும் நான் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஐயாவோட ஆண் வாரிசா இருந்து சுப்புலட்சுமி சின்னமாவையும் தங்கச்சிங்களையும் நான் காப்பாத்துவேன். சரவணா, அம்மா, கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அப்பா, நீ இத செயல்ல காட்டணும். நிச்சயமா காட்டுவேன். நீங்க பார்க்க தான் போறீங்க. நான் இப்போவே தங்கச்சிங்களை பார்த்து நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு ஒரு பாசமான பாதுகாப்பான அண்ணனா இருக்க போறேம்மா. நான் வரேம்மா. சரவணா, அம்மா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்மா? இன்னைக்கு நம்ம ரமாவோட பிறந்த நாள். அப்படியாம்மா? பிறந்த நாளா? காலையிலேயே டெல்லியில இருந்து கங்கா போன் பண்ணி ஞாபகப்படுத்தினா. இந்த பாம்பு மாடு விஷயத்தினால சுப்பு ரொம்ப மனசொடிஞ்சு போயிருக்கா. மங்கைய கூட்டிக்கிட்டு வைத்தீஸ்வரன் கோயில் வரைக்கும் போயிருக்கா. நானும் ஐயாவும் ரமாவுக்கு புது துணி எடுக்க போலான்னு இருக்கோம். நீ போய் எடுத்து கொடுக்குறியா? அம்மா, இதெல்லாம் நீங்க சொல்லணுமாம்மா? என் தங்கச்சிக்கு நான் எடுத்து கொடுக்குறேம்மா. ஐயோ, ஏ ராசா. வரமா சரவணா, அத இந்தா என் மருமகளுக்கு என் சார்பா நீயே துணி எடுத்து கொடு. நீங்க வாங்கிட்ட. உங்க பணம் வேற என் பணம் வரையா? ரமா, உங்க வீட்டுக்கு மருமகளா வந்த பிறகு நீங்க எடுத்து கொடுங்க. இப்போ என் தங்கச்சிக்கு நான் தான் எடுத்து கொடுப்பேன். வரமா? ஐயோ, வரேன். போயிட்டு வா. அண்ணி, நான் வரும்போது ரொம்ப சந்தோஷமா வந்தேன். இப்ப எப்படி இருக்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இரு, மோர் குடிச்சிட்டு போலாம். இப்ப குடிக்கலாம்ல? வா. அப்பா, இப்ப நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கலப்பா. அதுவும் குலசேகரன் மாமா நான் ஜெயச்சந்திரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. இங்க நடக்கிறது ஒண்ணுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா. குலசேகரன் மாமா தான் அக்காவை மாடு முட்டி சாகடிக்க முயற்சி பண்ணாரு. அம்மாவை பாம்பை விட்டு கொத்த வச்சு கொல்றதுக்கு முயற்சி பண்ணாரு. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னால முடியலப்பா. அதான் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கேன். வீட்ல இருக்கிறவங்க கூட உங்க கோவத்துக்கு பயந்துகிட்டு தான் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம குடும்பம் வாழவே கூடாதுன்னு மாமா நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி அவர் வீட்ல நல்லபடியா இருக்க முடியும்? நான் மருமகளா போனா மட்டும் அவர் திருந்திடுவாரா? அவர் உண்மையிலே தெரிந்து நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் செய்யாம இருக்கிறதுக்காக என் உயிரையே கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன்பா. ஆனா மாமா போட்டிருக்கிறது பொய் வேஷம், பொய்யான நடிப்பு. ஏதோ ஒரு திட்டத்தோட தான் மாமா சம்மதம் சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏய் ரமா, என்னடி இது? பிறந்த நாள் அதுவுமா இப்படி நின்னு அழுதுட்டு இருக்க? அழாத, சந்தோஷமா இரு. திரும்ப பூ கூட வச்சுக்காம என்ன பொண்ணு நீ? காலையில நம்ம கங்கா அக்கா டெல்லியில இருந்து போன் பண்ணி உனக்கு வாழ்த்து சொல்லிருக்காங்கல்ல. என்ன நீ இன்னைக்கு நீ சந்தோஷமா இருந்தாதான் இந்த வருஷம் ஃபுல்லா நீ சந்தோஷமா இருக்க முடியும். போச்சாரு, அடுத்த வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு நான் இருப்பேனா இல்ல எனக்கு வாழ்த்து சொல்றதுக்கு நீ இருப்பியான்னு தெரியல. என்னாச்சுடி உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்காக குலசேகர மாமா திட்டம் போட்டு வேலை செய்யறாரு. கார்த்திக் அண்ணன் எவ்வளவு பெரியவரு, நாம அவர் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கோம்.
ஆனா அம்மா சாகணுங்கிறதுக்காக கேவலம் ஒரு புடவையை திருடிட்டு போயிருக்காரு. எல்லாரும் நம்ம சாகணும் தானே ஆசைப்படுறாங்க. நம்ம வாழணும்னு யாருமே ஆசைப்படுறது கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது ரமா. குலசேகர மாமா உன்னை மருமகளா ஏத்துக்கிறேன்னு ஐயா கிட்ட சொல்லிருக்காரு. அவர் வீட்டுக்கு நீ மருமகளா போயிட்டா அவரால நமக்கு எந்த ஆபத்தும் வராதுல்ல. நீ நினைக்கிறது தப்பு. குலசேகர மாமா இருக்காரே, அவர் நம்ம அம்மாவை கடிச்ச பாம்பை விட மோசமானவர். நம்மளுக்கு ஒரு முடிவு கட்டாம அவர் ஓய மாட்டாரு. நம்மளை எல்லாம் காப்பாத்துறதுக்கு யார் இருக்கா? நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா மாமா கிட்ட போய் கேக்குறதுக்கு அண்ணனுங்க இருக்காங்களா? ரெண்டு அண்ணனுங்க இருக்காங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அண்ணனுங்க இருந்தும் நாம அனாத மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ரமா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. ஜெயச்சந்திர மாமாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரு உனக்கு துணையா இருப்பாரு. நம்ம முத்தரசி அத்தையும் உனக்கு துணையா இருப்பாங்க. இவங்களை எல்லாம் மீறியா குலசேகர மாமா நம்மள ஏதாவது பண்ணிடுவாரு. முதல்ல இந்த கல்யாணம் நடக்குதான்னு பாரு. அப்படியே நடந்தாலும் மாமா என்ன வாழ வைப்பாருன்னு நம்பிக்கையே இல்ல. ஜெயச்சந்திரன் மாமா முத்தரசி அத்தையெல்லாம் இருந்தாலும் கூட அவங்கள ஏமாத்துறோம். அப்பா இருக்கும்போது நம்ம குடும்பத்தை உயிரோட புதைக்கணும்னு குலசேகரன் மாமா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த வீட்டுக்கு நான் மருமகளா போனா என்ன விட்டு வைப்பாரா? நீ சொல்றது எனக்கும் புரியுதுடி. கடைசி வரைக்கும் போராடி பார்க்கலாம். முடியலையா கோயிலுக்கு போய் ஏன் கடவுளே எங்களை இப்படி படிச்ச? அடுத்த ஜென்மத்திலேயாவது அண்ணங்க எங்க மேல பாசத்தோட பொறுக்கணும்னு வேண்டிக்கிட்டு விஷத்தை குடிச்சிட்டு செத்துலாண்டி. நாம செத்ததுக்கு அப்புறம் குலசேகர மாமா மட்டும் இல்ல, எத்தனை பேர் வந்தாலும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல.